வாங்க நம்ம பட்டூஸ் கிச்சனில் இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பர் டேஸ்டியான ரெசிபி குக்கும்பர் கூலர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி, வறுத்து பொடி பண்ண சீரகத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக ரெடி ஆகிருக்கு. இது கூடவே பார்த்திங்கன்னா சியா சீட்ஸை ஊற வச்சு ஆட் பண்ணியிருக்கோம். சியா சீட்ஸில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது. ஹெவியாக சாப்பிட்டுட்டு டைஜஷன் ஆகாமல் இருக்கும் போது பார்த்திங்கன்னா இதை எடுத்துக்கும் போது நல்லா டைஜஷன் ஆகும். சியா சீட்ஸில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி குக்கும்பரோடு சேர்த்து குடிக்கும் போது பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. வாங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குக்கும்பர் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க. நல்லா தோல் சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா குக்கும்பரையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குக்கும்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு லெமன் அப்படியே கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன பீஸாக 2 துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடிக்கு கம்மியான அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. தண்டு இல்லாமல் இலை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, சுகர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 15 புதினா இலை, வறுத்து பொடி பண்ண அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சுகர் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக இருந்ததுனால ஆட் பண்ணலை. பாத்திரத்தில் மாற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க சீரகத்தூள் எல்லாம் நல்லா கலந்து வரத்துக்காக. கூடவே நம்ம ஊற வச்சுருக்க சியா சீட்ஸும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. சியா சீட்ஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளுடைய சூப்பரான டேஸ்ட்டில் குக்கும்பர் கூலர் ரெடி. இதை அப்படியே சாப்பிட்றத விட ஐஸ் க்யூப்ஸ் கலந்து கூலிங்காக சாப்பிட்டு பாருங்கள். இதனுடைய டேஸ்ட்டு பிடிச்சி போய் இந்த சம்மருக்கு ரெகுலராக எடுத்துப்பீங்க. இதில் வறுத்து பொடி பண்ணியிருக்க சீரகத்தூள்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செம்ம சூப்பராக இருக்கும். இதை நல்ல வெயில் டைமில் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா பாடி நல்லா ஹீட் ஆகாமல் வயிறு பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபியை இந்த சம்மர் டைமில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.